மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை சிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதில் கடைசி பகுதியை மட்டும் நான் எடுத்து உங்களோடு பேசலாம் என்று விரும்புகிறேன். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் வேதாகமத்தில் படிக்கும் பொழுது அவர் மரிக்கிற வரைக்கும் அவர் விரோதமா எல்லாரும் பொய் மட்டும் தான் சொன்னாங்க. கடைசி அவரை மறித்து கல்லறையில வைக்கப்பட்ட பின்பு கூட அவர் எத்தன் என்று சொல்லி இயேசுவை பொய்யாக சொன்னாங்க. ஒரு சில நேரங்கள்ல என்னை குறித்து பொய்யா சொல்றாங்களே, ஆண்டவரே என்னை இதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா, இவ்வளவு வேதனைப்படுத்துறீங்களே, ஏன் இயேசுவே என்று கேட்டபொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பரிசுத்த வேதாகமத்துல சொன்ன காரியம், ஐயா இந்த பூமியில நான் உயிரோடு இருக்கும்போது மட்டும் இல்ல, நான் மரித்த பின்பு கூட என்னை குறித்து பொய்யா தான் சொன்னாங்க. எத்தனை வரைக்கும் எனக்கு பேர் என்ன வச்சாங்க, பொய்யுன்னு. அவரை பின்பற்றுகிற உங்களுக்கும் பொய் தான் சொல்லுவாங்க. என்னுடைய லைஃப்ல அது முன்கூட்டியே காட்டியிருந்தா உன்னை குறித்து 2 விதமான பொய் சொல்லுவார்கள். அதே மாதிரிதான் 2 விதமான பொய் இப்ப சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை அடைவதற்கு முன்பு 2 விதமான பொய்கள் உன் பேர்ல சொல்லுவாங்க. அப்படி முன்கூட்டியே ஆண்டவர் காட்டிட்டாரு. அது 2-3 வருடத்துக்கு முன்பே காட்டிட்டாரு. இப்போ அந்த காரியம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்பதான் என்ன ஆண்டவரே இப்படி சொல்றாங்களே என்று யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ பாக்கியவான், ஏனென்றால் உன் பேரில் பொய்யாய் சொல்கிறார்கள் என்றால் பாக்கியவான்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ தப்பே செய்யாம உன் பேர்ல பொய் சொன்னாங்க, நீ பாக்கியவான். உனக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும். நாய் சூரியனை பார்த்து குலைக்கும் பொழுது சூரியனுக்கு வாய் வலிக்காது. சூரியன் அது வேலையை கரெக்டா செய்யும். எனக்கு ஆண்டவர் அப்பதான் டீச்சிங் பண்ணுவாங்க. சூரியன் யூனியனை பார்த்து குலைக்கிறத நான் வேலையை செய்ய மாட்டேன் போ அப்படின்னு அது உதிக்காம இருக்காது. அது உதிக்கவும் மறையவும் திரும்பவும் உதிக்கவும் நடுப்பகுதிக்கு வரவும் மறையவும் செய்யும். அதே போலதான் நான் குலைக்கிற நாய்க்கு தான் வாய் வலிக்கும். அதே போல உன் மேல பொய்யாய் சொல்வார்கள். உனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு, நீ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. சொல்றவர்கள் சொல்லிக்கிட்டே போகட்டும். அல்லேலூயா. தைரியமா இருங்க. ஆமா, சரிங்களா? பூமியில பொய்யா சொல்றவங்க சொல்லட்டும். என்னைக்கு உண்மையா சொல்லியிருக்கிறாங்க? ஆதி ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாருங்க, யார் என்ன உண்மையா சொல்லியிருக்காங்க? எல்லாம் பொய் தான் சொல்லுவாங்க. நீ ஆண்டவருக்குள்ள வளர்த்து கொண்டே இரு. அதைத்தான் ஆண்டவர் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் சொன்னாங்க. என்ன காரியமே தெரியாம இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் சொன்னாங்க. அப்போ ஒண்ணு அதை காட்டிலும் மோசமா தானே சொல்லுவாங்க. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளும் செய்வான், என்னை காட்டிலும் பயங்கரமா செய்வான் என்பது அற்புத அடையாளம் மட்டும் இல்லைங்க. அவர் என்ன செஞ்சாரோ, அவருக்கு விரோதமா என்ன செஞ்சாங்களோ உனக்கும் செய்வாங்க. ஏனென்றால் சொல்லிட்டாரு. உன் மேலில் பொய்யாய் சொல்வார்கள். உபத்திரவம் உனக்கு உண்டு. உலகத்தை நான் ஜெயித்தேன், அதெல்லாம் கண்டுக்கிறாம நான் வந்தேன், அதே போல நீ வா என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால நீ பாக்கியவான் என்று சொல்லி நீ பயணம் செய்ய ஆரம்பி. இயேசு பார்த்துக் கொள்வான். வரைக்கும் சொல்லிட்டு வாய் வலித்த பின்பு ஓடி போயிடும். ஒரு நாள் உன்னை உயர்த்தி வைப்பார். எப்படி இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு வெற்றி பெற்று பரலோகத்தில் வீட்டி இருக்கிறாரோ, சிங்காசனத்தில் வீட்டி இருந்து உங்களுக்கும் எனக்கும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் நீ உயர்த்தப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் கடந்து செல்வார்.